குடிச்சு குடிச்சு லிவர் ஃபெயிலியர் வர்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. குடிக்காமயே லிவர் ஃபெயிலியர் வர்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நான் உங்க டாக்டர் ஹிந்துஜா, எம்பிபிஎஸ், ஜெனரல் பிராக்டிஷனர், அப்பல்லோ சுகர் கிளினிக்ஸ், கருவம்பாளையம், திருப்பூர். ஆமாங்க, ஆல்கஹால் குடிக்காமயே ஃபேட்டி லிவர்ங்கிற டிசீஸ் வர்றவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகலாம். யார் யாருக்கு ஃபேட்டி லிவர் வரும்? உடல் பருமனா இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸு, ஹை பிபி, உடல் உழைப்பு இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, குறிப்பிட்ட சில மருந்துங்களோட சைடு எஃபெக்ட்ஸாக ஃபேட்டி லிவர் வரலாங்க. ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது 4 ஸ்டேஜஸாக இருக்குங்க. முதல்ல லிவர் மேலே கொழுப்பு படிகிறது, அது லிவர் செல்ஸை டேமேஜ் பண்ணுறது 2வது ஸ்டேஜ். 3வது டேமேஜ் ஆன இடம்லாம் தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகுறது. 4வது தழும்பு ஃபார்ம் ஆகுறதுனால லிவர் வேலை செய்யாமல் போகிறது தான் எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் ஆர் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிற ஃபேட்டி லிவரை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். நம்ம ஃப்ரைடு ஃபுட்ஸு, ஆயிலி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுவோம், அது கரெக்டு. ஆனால் அதை விட பெரிய வில்லன் யாருன்னா சுகர் லெவல்ஸ் தான். அதிகமான சுகர் லெவல்ஸ் இருக்கும்போது ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ராப்பரான ஸ்லீப்பு, அடிக்குவேட்டான நீராகாரம், இந்த 4மே ரொம்ப முக்கியங்க ஃபேட்டி லிவர் தடுக்கிறதுக்கு. டீட்டெயில்டான டயட் இன்ஃபர்மேஷனுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.